Hi friends, welcome to tutorjos.com. நாம் இப்போ பார்க்க போகிறது Photoshop CS3ல 3D extrude effect எப்படி create பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் Photoshop சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட்டுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வித் வந்துட்டு ஹைட்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் வந்துட்டு ஒரு 600 கொடுத்துக்கிறேன். யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ், அதுக்கு பேர் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பிக்சல்ஸாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? மாற்றிட்டு ஹைட் வந்துட்டு ஒரு 600 விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதாவது வித்தை விட கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஹைட் வந்து ஒரு 400 கொடுத்துக்கிறேன். கீழே இங்கே பேக்ரவுண்ட் கண்டென்ட் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்றதை கொடுத்தா போதும், நமக்கு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணணும். அதுக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்க்ரவுண்ட் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கலர் பிக்கர் ஃபோர்க்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது எதுக்குன்னா நம்ம கலர்ஸ் ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைட் அந்த மாதிரி நார்மலாக ஒரு சிங்கிள் கலர் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களே அதாவது ஒரு நம்பர்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே நம்பர்ஸ் வரும், அதாவது வேல்யூஸ் ஏதாவது தெரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண ஒரு டார்க் கலராக நான் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பக்கெட் டூலில் போயிட்டு ஃபில் பண்ணால் போதும். நமக்கு இப்போ வந்துட்டு ஒரு க்ரீன் ப்ளஸ் பிளாக் மாதிரியும் இல்லாமல் க்ரீனாகவும் இல்லாமல் நமக்கு ஒரு கலர் இருக்கும் வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து நமக்கு இப்போது சாலிட் பேக்ரவுண்டு, அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைன் பேக்ரவுண்டாக இருக்குது. இதுக்கு நான் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ இந்த எஃபெக்ட் வந்தால் தான் உங்களுக்கு நமக்கு பின்னாடி இருக்க கலர் என்னன்றதே தெரியும். சரிங்களா? இது வந்து நமக்கு ரொம்ப இருக்க வேண்டியதில்லை, ஒரு 2 or 5 கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 3 கரெக்டாக இருக்குது, நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகேன்றதை கொடுத்தா போதும், நமக்கு இங்கே மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் நமக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூல்ஸில் ரைட் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எலிப்ஸ் கொடுத்துட்டு மேலே இங்கே டூல் பார் ஆப்ஷனில் ஆட் டு செலக்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபெதர். சரிங்களா? ஃபெதர் வந்துட்டு ஒரு 150 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எதுக்குன்னா நாம் கொடுக்க போகிற கலர் வந்துட்டு கொஞ்சம் பிளர்ராகி வரணுன்றதுக்காக இங்கே ஃபெதர் கொடுத்துக்குறோம். சரிங்களா? இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நியூ டாக்குமெண்ட் ஒன்று இங்கே கீழே க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? க்ரியேட் பண்ணினா நியூ லேயர் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே நம்ம எலிப்ஸ் டூலில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். ஓகேங்களா? ட்ரா பண்ணி நவுத்துனா போதும். நீங்கள் எவ்வளோ பெரிய சர்க்கிள் போட்டாலும் சரி, நீங்கள் ஃபெதர் கொடுக்கறதுனால நமக்கு சின்னதாக தான் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் பெரிய சர்க்கிளாக போடுறேன். நம்ம சிஸ்டமில் எவ்வளோ பெருசாக தெரியுது நம்ம இங்கே போடும்போது. பட் ஆனால் ஃபெதர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், நம்ம அது மவுஸ்லேருந்து கை எடுத்தோடனே அதோடைய சைஸ் வந்து நம்ம கம்மிப்படுத்திடும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய கலர் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா உள்ளார போயிட்டு பக்கெட்டில் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ப்யூர் ஒயிட்டில் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த நியூ லேயரில் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நமக்கு பேக்ரவுண்டும் சேர்ந்து வரும், ப்ளஸ் இந்த இதுவும் சேர்ந்தே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் அப்படின்னு பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் டாட்ஸ் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி காமிக்கும், அதனால் இதை கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 90 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் பின்னாடி இருக்க டிசைன்ஸ் நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வேல்யூ கொடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே நான் 80 கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கலர் தெரியுது. சரிங்களா? பின்னாடி இருக்க பேட்டர்ன் தெரியும், இல்லைனா நமக்கு அது தெரியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபாண்ட் நான் டைப் பண்ணணும், அதாவது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும். ஸோ நான் டூல்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோடய ஸ்க்ரீனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேஜில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் கம்மியாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஃபாண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வெப்சைட் நேமே நான் போட்டுக்கிறேன், www.tutorjos.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட் நேமே நான் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இதோடைய சைஸ் வந்துட்டு இப்போ 60 வேண்டாம், ஒரு 70 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்துடும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னும் நான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, www.tutorjobs.com இந்த டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து நிறைய கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம் நம்ம. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூஸும் நான் கொடுக்குற கலர்ஸே நீங்களும் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதாவது கலர் நீங்கள் வேறு கொடுத்துக்கோங்க, பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு. இங்கே ட்ராப் ஷேடோ இதுக்கெல்லாம் தர வேல்யூஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு நான் கொடுக்குற வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது வந்துட்டு மல்டிப்பிளே இருக்கணும். சேம் இதுவும் பிளாக்லேயே எடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 70 இருக்கட்டும். ஆங்கிள் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 120க்கு பதிலாக ஒரு 90 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? 90 கொடுத்துக்கிறேன். யூஸ் குளோபல் லைட் வந்து நமக்கு டிக் பண்ணிய ஆப்ஷனில் இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக இருக்குது 5. ஸோ நான் 3 கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ரெட்டாக தேவையில்லை. ஸோ நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். சைஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாலே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பிளர் ஆன மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போது ட்ராப் ஷேடோட வேல்யூஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெவல் அண்ட் எம்போஸ். சரிங்களா? ட்ராப் ஷேடோ வந்து பின்னாடி நிழல் வர்றதுக்காக கொடுத்துருந்தோம். பெவல் அண்ட் எம்போஸ் வந்து எதுக்கு தரோம் அப்படின்னா, இது வந்து 3D எஃபெக்டாக மெல்ட் ஆகிற மாதிரி வரணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா பெவல் அண்ட் எம்போஸ் தரோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெவல் அண்ட் எம்போஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய டெப்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 இருக்கும். அதே மாதிரி இது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய சைஸு நமக்கு 5 இருக்குது. 5 தேவையில்லை. அதாவது நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? 1ன்றதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது சாஃப்ட்வேர் வந்துட்டு 0லே இருக்கட்டும். ஆங்கிள் வந்துட்டு நமக்கு 90ல் இருக்கும். நம்ம வந்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 120 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் ஒரு 33 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹைலைட். இதில் பார்த்திங்கன்னா ஹைலைட் மோடு வந்து நமக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கணும். ஒப்பாசிட்டி 100ல் இருக்கணும். 75ல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ஆக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஹைலைட் மோடு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கிறத நம்ம நார்மலாக கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஷேடோ மோடும் நம்ம வந்துட்டு நார்மல், இதுவும் 100ல் கொடுக்குறோம். கலர் வந்துட்டு ஒயிட்டில். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இங்கே ஸ்டைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாட்டின் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இது வந்துட்டு பிளெண்டிங் மோட்லேயே நமக்கு இருக்கும். அது வந்து மல்டிப்பிளே நம்ம வச்சுட்டு இதுக்கான கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம இங்கே கொடுத்த பேக்ரவுண்ட் கலர்லேயே மோஸ்ட்லி வரும். அதை மெர்ஜ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். 7AB2C5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்தது ப்ளூ மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி கொடுத்தோம். அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ லைட் கலராக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதோடைய ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50லே இருக்கட்டும். ஆங்கிள் ஆஸ் யூஷுவல் 90. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 11, 14 இது கரெக்டாக இருக்கும். கண்டர் வந்துட்டு நமக்கு இதுவும் ஷேப் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்துட்டு இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட்லேயே இருக்கணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் நான் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம எந்த எஃபெக்ட்டும் தரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்ன்ற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே கிளியர் லேயர் ஸ்டைலுன்னு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்களோ அதே டெக்ஸ்ட் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே நான் கிளியர் லேயர் ஸ்டைலுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்தா நமக்கு எல்லா லேயர் ஸ்டைலும் கிளியர் ஆகிட்டு நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரே வரும். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே டூல் பார் ஆப்ஷனில் பிளாக் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு டூல்ஸில் மூவ் டூலில் போயிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எஃபெக்ட் இருக்க டெக்ஸ்ட் லேயரில் கீழே நவுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது எஃபெக்ட் லேயர் மேலேயும் கீழே வந்துட்டு சிங்கிள் கலராக இருக்க பிளாக் லேயரும் வச்சுட்டு ஜஸ்ட் அதை கீழே நவுத்தி வச்சுக்கோங்க. பின்னாடி அந்த எஃபெக்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாக் கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு சேம் இதுக்கும் ட்ராப் ஷேடோன்றதை கொடுக்குறோம். மல்டிபிள் அடுத்த 75 அப்படியே இருக்கட்டும்.
ஆங்கிள் வந்துட்டு ஒரு 90 கொடுத்துட்றோம். டிஸ்டன்ஸ் இதுக்கும் அதே மாதிரி 3. அதாவது சைஸ் வந்து நமக்கு 10 இருக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. அதாவது 10 நம்ம கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற சைஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். சேம் இதுக்கும் அதே மாதிரி பெவல் அண்ட் எம்போஸ் போகிறோம். டெப்த்து வந்து 100 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 5ல் இருக்கும் 1. அதே மாதிரி அடுத்தது 0லேயே கொடுத்துக்கோங்க. ஆங்கிள் 90 இருக்கும், அது நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ 30 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆட்டிடியூடு நமக்கு 33 வேண்டாம், ரவுண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் 30 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது சேம் இதுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட் மோடும் ஷேடோ மோடும் நான் வந்துட்டு ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து 100ல் வச்சுட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கே ஷேடோ மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நார்மல் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துக்கிறேன். கலர் வந்துட்டு ஒயிட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி 100. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டைன் அப்படின்றத எடுத்துக்கிறேன். இது வந்து பிளெண்டிங் மோட் நமக்கு முன்னே நார்மல் மாற்றணும். இப்போ மல்டிபிளில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் பர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துகிட்டு இதோட டெப்த்து வந்துட்டு நமக்கு 40 வச்சுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஸோ 40 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆங்கிள் வந்துட்டு நமக்கு 19 இருக்கும், அது டிஃபால்ட்டாக 19 தான் நமக்கு. ஸோ அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 11 இருக்குது, நம்ம ரவுண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 10 கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி சைஸும் நம்ம என்ன பண்ணுறோம் 13 கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுலேயும் இன்வெர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே. ஓகேங்களா? கலர் ஓவர்லே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸுடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான கலர் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கலர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஒயிட் கலர் மாதிரி, அந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருந்தோம். சேம் அதே கலரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இதுக்கும் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணால் போதும், நமக்கு அதே எஃபெக்ட் நமக்கு இங்கேயும் வந்துடும். இப்போ நமக்கு இந்த 2 கலர்ஸுமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு அந்த மேலே இருக்க லேயர் ஐயை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்ட் 1 வந்துட்டு எப்படி ஒரு 3D எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்டை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோடைய பேலன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjose.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.